ஒரு ஐயப்ப பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்குற பணம் அவங்களோட உழைப்பில் சேமிப்பில் வர்ற சின்ன சின்ன ஒரு சேமிப்பாக காணிக்கையாக கொடுத்த பணம் எப்படி திருடு போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தங்கத்தகடை கொண்டு அங்கேருந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் அதை காப்பராக மாற்றி அதுக்கப்புறம் இப்போ என்ன போயிட்டுருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை ஆரம்பத்தில் கேரளா போலீஸ் முன்னால் இருந்த அரசாங்கம் அதை என்கொயரி பண்ணுறதுக்கு கூட விசாரணை பண்ணுறதுக்கு கூட ரெடி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள அரசாங்கத்தை நிர்பந்திச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் எஸ்ஐடியில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறம் போன மாதமும் கோர்ட்டில் அவங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணாங்க. அது இன்னும் முடிவு இல்லாமல் இருக்குது. இந்த மாதம் ஜூலை 20ஆம் தேதி மறுபடியும் அவங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் உறுதியாக அதில் யார் குற்றவாளி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கிற விஷயம் இனிமேல் நம்மளுக்கு தகவல் வரும். அதில் சம்பந்தப்பட்டிருக்க, அதாவது தங்கம் வெளியே கொண்டு போகையில் யாரோட அனுமதி இல்லாமல் வெளியே கொண்டு போக முடியாது. தேவசம் போர்டு அதிகாரிகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதில் உள்ள தந்திரி சம்மந்தப்பட்டிருக்கார். அவரோட கையொப்பம் இல்லாமல் இது வெளியே கொண்டு போகிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அந்த தந்திரியாக இருந்தாலும் சரி, அதில் சம்மந்தப்பட்ட மந்திரியாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை எஸ்ஐடியால் எந்த அளவுக்கு சிறப்பாக விசாரணை பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்க முடியும் அல்லது பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாத விஷயம். ஒருவேளை அது பண்ணாத பட்சத்தில் இந்த விஷயம் சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். சில மாநில அரசாங்கம் சிபிஐ என்கொயரி பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு பண்ணால் மட்டும்தான் முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் பண்ண முடியாத பட்சத்தில் நாங்கள் அதை கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இதை சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிற அந்த கோரிக்கை வைக்கிறதா நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். இது ஒரு தங்கம், ஒரு திருட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமா எந்த ஐயப்ப பக்தனும் பார்க்கல. இது அந்த கோயில் மேலே வச்சிருக்க ஒரு ஐயப்ப பக்தனோட ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஐதீகம், அது இங்கே கைமீறி போயிருக்கு, களவாடப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை சரியான விசாரணை பண்ணி அதில் சம்மந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும். 1 2வது நிலக்கல்லேருந்து பம்பா போகிறதுக்கு ஐயப்ப பக்தர்களால் காணிக்கையாக ஒரு வருஷத்துக்கு அங்கே வர்ற வருமானத்தை பார்த்திங்கன்னா 350லேருந்து 400 கோடி ரூபா வருமானம் வருது. 400 கோடி ரூபா வருமானம் வரையில் அந்த வருமானத்திலேருந்து அந்த ஐயப்ப பக்தர்களுக்குன்னு கோயிலோட நிர்வாகம், தேவசம் போர்டு எவ்வளவு செலவு செய்யுதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒரு 5% பணம் கூட கிடையாது. அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க செலவு பண்ணுற பட்சத்தில் தற்பொழுது இருக்க முக்கிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் போன ஐயப்ப பக்தர்கள் 40 நாள் விரதம் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயப்பனை தரிசிக்க போன பக்தர்கள் தரிசனமே இல்லாமல் திருப்பி வந்த விஷயம் போன வருஷம் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த மாதிரியான சூழ்நிலை தொடரணுமா? 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஐயப்ப பக்தர்கள் எடுத்திருக்க முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேயும் மறுமுறை நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது கிடையாது. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு அங்கே தேவசம் போர்டால் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும். அதை இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், 14 வயசுக்கு கீழே உள்ள மணிகண்ட சுவாமிகள், அது சின்ன பெண்களாக இருக்கட்டும் அல்லது சின்ன வயசு பையனாக இருக்கலாம், அதே மாதிரி டயபெட்டிஸ் உள்ள சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, இவங்களுக்கு தற்பொழுது உள்ள க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க கூட்ட நெரிசலை எப்படி தேவசம் போர்டு, கேரளா போலீஸ் இது எப்படி நிர்வாகம் பண்ணுது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அங்கே கிடையாது. ஒருவேளை 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் போன தரம் 2025 மட்டும் கார்டியாக் அரெஸ்ட் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 150 பேருக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் அதில் ஒரு 48 பேர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது போன வருஷம் மட்டும். இது சொல்கிற செய்தி நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அங்கேருந்து நேரடியாக கீழே கொண்டு வந்தால் பம்பையில் இவங்களை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அதாவது 1 ஹவர் மெடிக்கல் எமர்ஜென்சியில் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த 1 ஹவருக்குள்ளே யாருக்கு இதே பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த உயிரிழப்பை இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அதே நேரத்தில் தேவசம் போர்டோ அல்லது கேரள அரசாங்கமோ இதை பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் யாருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அல்லது டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கோ, உடல்நிலை தகுதி இல்லாமல் இருக்கவங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போகாமல் தவிர்க்கிறது அவங்களுக்கு இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் உயிர் பாதுகாப்பாக இருக்கும். 1. 2வது, இந்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த சின்ன 14 வயசுக்கு உள்ளவங்க தலையில் இருமுடியை தூக்கிக்கிட்டு நிற்கையில் கிட்டத்தட்ட அவங்க வெயிட் பண்ணுற நேரம்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 10 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 10 மணி நேரத்தில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான குடி தண்ணீர் கூட இங்கே கிடைக்கிறது கிடையாது. சுத்தமான கழிப்பறை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கழிப்பறைக்குள்ளே ஒரு ஆள் போயாச்சுன்னா திருப்பி வந்தால் அந்த சாமி மாலை போட்டிருக்க சாமி திருப்பி குளித்தா மட்டும்தான்
அவங்கள மேலே மலையேறி போய் தரிசனம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கழிப்பறை அவங்க வச்சிருக்குது. அதுக்கு வந்து கூட்டு மூலமாக கொடுத்துருக்க நிர்வாகம் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவசம் போர்டுக்கு யாருக்கு அதை வந்து நிர்வாகிக்க பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ, டெண்டர் எடுத்திருக்காங்களோ, டெண்டர் எடுத்ததோட அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு 1,00,000 பேர், 1,00,000 பக்தர்கள் அதில் மேலேருந்து போகிறாங்க, கீழே வர்றாங்க. அப்படிங்கையில் எத்தனை பேர் அந்த கழிப்பறையை வந்து உபயோகிப்பாங்க? அது எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை பார்க்குறதுக்கு யாரும் அங்கே நாதி கிடையாது. அதை பார்க்குறதும் கிடையாது. அது இந்த மாதிரி இந்த நிர்வாக குழார் தொடர்ச்சியாக ஒன்றுன்னா சொல்லிட்டு போகலாம். ஒரு ஐயப்ப பக்தர் எதிர்பார்க்கறது என்ன? அடிப்படையாக ஒரு குடிக்கிற 10 மணி நேரம் நிற்கிற ஆளுக்கு ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அந்த அளவுக்கு கூட யோசிக்கலைன்னா, அப்போ அது என்ன நிர்வாகமாக இருக்க முடியும்?